நம்ம வெள்ளைப்பூடு கஞ்சி வைக்க போகிறோம். இந்த வெள்ளைப்பூடு கஞ்சி வந்து சளி பிடிச்சவங்களுக்கு, நெஞ்சு சளி மாதிரி பிடிச்சவங்களுக்குலாம் ரொம்ப நல்லது. இது வந்து கொலஸ்ட்ராலை கூட குறைக்கும் இந்த கஞ்சி வச்சு சாப்பிட்டா. இது வந்து நைட்டில் வச்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லது. இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து பச்சரிசி, இது வந்து பொன்னி பச்சரிசி. பொன்னி பச்சரிசியில் வச்சாதான் வந்து இது வந்து நல்லா குலைவாக வேகும். நல்லா அந்த வெள்ளைப்பூடோடு சேர்ந்து நம்ம இப்போ அதை வந்து வேக வைக்க போகிறோம். அதனால் வந்து இது நல்லா மசிஞ்சு வெந்தால் தான் இந்த கஞ்சி ரொம்ப நல்லாயிருக்கும். இதை வந்து 3 தடவை கழுவி 15 நிமிஷம் வந்து ஊற வைக்கணும். அதுக்கப்புறம் வந்து வெள்ளைப்பூடு, இது வந்து இப்போ அரிசி வந்து 100லேருந்து 150 கிராம் எடுத்துக்கலாம். நாங்கள் இன்றைக்கி 150 கிராம் எடுத்துருக்குறோம். இது வந்து வெள்ளைப்பூடு பல் வந்து 100 எடுத்துருக்குறோம். அரிசி 100, வெள்ளைப்பூடு 100 எடுத்துக்கலாம். இது கொஞ்சம் பெரிய பெரிய பல்லாக இருக்கிறதுனால 150 அரிசியும் வெள்ளைப்பூடு வந்து 100 எடுத்துருக்குறோம். தேங்காய் வந்து 1/4 முடி தேங்காய், உப்பு தேவையான அளவு, அப்புறம் வந்து 1 செம்பு தண்ணி. இந்த தேங்காவை வந்து நம்ம ஃபஸ்ட்டு பால் எடுக்க போகிறோம். தேங்காய் பால் எடுக்கணும். அப்புறம் வந்து இந்த வெள்ளைப்பூடை வந்து மிக்சியில் போட்டு 1, 2 அப்படியே துருவிக்கிற போகிறோம். இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நம்ம இப்போ வந்து குக்கரில் வேக வைக்க போகிறோம். அது எப்படி பண்ணலான்னு பார்ப்போம். இப்போ வந்து வெள்ளைப்பூடை வந்து இந்த மாதிரி மிக்சியில் 1, 2 நாங்கள் துருவி இருக்கிறோம். இல்லை வேணும்னா இன்னும் சின்ன சின்னதாக வேணும்னாலும் நறுக்கியும் போட்டுக்கலாம். ரெண்டுமே நல்லா தான் இருக்கும். அப்புறம் வந்து தேங்காய் வந்து நம்ம காமிச்சேன் இப்போ 1/4 முடி தேங்காவை வந்து 2 டம்ளர் தண்ணி ஊற்றி 3 தடவை பால் எடுத்து வச்சுருக்கோம். ஒவ்வொரு தடவையும் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பால் எடுத்து வச்சுருக்கிறோம். இப்போ வந்து குக்கரில் இதை வைக்க போகிறோம். வேணும்னா இதையும் சட்டியில் கூட வைக்கலாம். சட்டியிலனா அரிசியை போட்டுட்டு வெள்ளைப்பூடையும் போட்டு வேக வைக்கிறோம். இப்போ வந்து குக்கரில் வைக்கிறது எப்படின்னா, அந்த 1 செம்பு தண்ணி ஊற்றிருக்கோம்ல, அந்த செம்பு தண்ணி ஊற்றிட்டு அரிசியை போட்டுட்டு வெள்ளைப்பூடையும் போட்டுறோம். உப்பு, இந்த மாதிரி நல்லா கலக்கி விட்டுட்டு இப்போ வந்து குக்கரை மூடி வச்சாச்சு. ஒரு 4 சவுண்டு வச்சு இறக்கிட்டு அந்த நல்லா வெந்திருக்கும். பச்சரிசி வெள்ளைப்பூடெல்லாம் நல்லா வெந்திருக்கும். அதை வெந்ததை எடுத்ததுக்கப்புறம் நல்லா கிண்டி விட்டுட்டு தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கோம்ல, இன்னும் தேங்காய் பால் ஊற்றலை. நம்ம தேங்காய் பாலை லாஸ்ட்டாக ஊற்றி நல்லா அந்த தேங்காய் பால் சூடு ஆனோடனே நம்ம இறக்கிடணும். அதுதான் வெள்ளைப்பூடு கஞ்சி. இப்போ வந்து நம்ம 5 சவுண்டு வச்சு இந்த வெள்ளைப்பூடு கஞ்சியை இறக்கிருக்கிறோம். இது நல்லா மசிஞ்சிருக்கும். அப்படி மசியலைன்னா இந்த மாதிரி கரண்டியை வச்சு மசிக்கணும். இப்படி மசிச்சா இந்த வெள்ளைப்பூடு அரிசி எல்லாமே வந்து நல்லா மசிஞ்சிரும். இந்த அளவுக்கு நல்லா வேகணும். அப்போ வந்து நாங்கள் வந்து ஒரு செம்பு தண்ணி ஊற்றி வேக வச்சோம். இன்னும் பத்தாததுனால ஒரு அரை செம்பு தண்ணியை ஊற்றி கொஞ்சம் சூடு பண்ணி அதை ஊற்றி அதை அப்படியே கரண்டியை வச்சு மசிச்சு விட்ருக்கோம். இது நல்லா அப்படியே கொதிச்சிருச்சு. இப்போ வந்து நம்ம தேங்காய் பால் ஊற்றுறோம். இப்போ எடுத்து வச்ச தேங்காய் பாலை ஊற்றிட்டு ஒரு கொதி வந்தோடனே, அதாவது சூடு வந்துடும். ஒரு கொதி வந்தோடனே தேங்காய் பாலில் நல்லா சூடு வரும். அப்படியே வந்து ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம சூடாக சாப்பிட்டா ரொம்ப நல்லது. இதெல்லாம் நெஞ்சு சளிக்கு ரொம்ப நல்லது. இப்போ வந்து தேங்காய் பால் ஊற்றி ஒரு கொதி நல்லா வந்துருச்சு. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடுறோம். தேங்காய் பால் போட்டு ரொம்ப கொதிக்கக்கூடாது. அடுப்பை ஆஃப் பண்ணிடுறோம். இது வந்து சின்ன குட்டி பிள்ளையிலேருந்து வயசானவங்க வரைக்கும் நல்லா சாப்பிடலாம். இது ரொம்ப நல்லது. இது வந்து தண்ணியாக வேணும்னாலும் வச்சுக்கலாம், கெட்டியாக வேணும்னாலும் வச்சுக்கலாம், நம்ம இஷ்டம். தண்ணியாக கஞ்சி குடிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ வந்து இந்த 150 அரிசி போட்டு வச்சுருக்குறோம். இது வந்து 3 பேர் சாப்பிட்லாம், 3 பேர் 4 பேர் சாப்பிட்லாம். இப்போ நம்ம வெள்ளைப்பூடு கஞ்சி ரெடி.